வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். பொதுவாக பார்ப்பனன் என்ற சொல்லுக்கு பிராமணன் என்று குறிப்பிடுகிறார்கள் இல்லையா? ஆனால் இந்த பிராமணன் என்பதற்கு சரியான விளக்கம் நமது அருள்தந்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மத்தை, அதாவது அந்த இறைநிலையை தவத்தால் உணர்ந்த அத்தனை பேருமே பிராமணர்கள் தான். இவர்கள் பிரம்மத்தை உணர்ந்த உயர்ந்த பக்குவப்பட்ட மனிதர்கள். ஆனால் பொதுவாக மக்கள் இந்த பிராமணர்கள் என்ற சொல்லுக்கு என்ன சொல்கிறாங்க? உயர்ந்த ஜாதி என்று பொருள் கொண்டு பார்க்கின்றார்கள். அது அவர்கள் அறியாமையைத்தான் குறிக்கிறது. பார்ப்பனன் என்ற சொல்லுக்கு ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவர்கள், அதாவது பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் என்பதுதான் பொருள். சுவாமிஜியின் 2 அடி கவிக்கு நம்ம இப்போ கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம். தன்னை நோக்கி அறிந்தவன் 2வது பாதையை நோக்கிய போது பார்ப்பனன் எனப்படுகின்றான். பொதுவாக மனிதனின் முதல் கட்டத்தில், அதாவது சிறு பிராயத்தில் தனது 5 புலன்கள் மூலம் வெளி உலகத்தில் தான் அதிக நேரம் செலவிடுவான். அவனது புலன்கள் அறிவின் கட்டுப்பாட்டில் இருக்காது, மனதின் பிடியில் தான் இருக்கும். இதனால் இன்பம் துன்பம் என்று மாறி மாறி அனுபவித்து கொண்டு இருப்பான். இறைவன் வேறு நாம் வேறு என்ற துவைத நிலையில்தான், அதாவது பக்தி மார்க்கத்தில் தான் இவர்கள் வழிபாடும் இருக்கும். அடுத்து அவனது 2வது கட்ட பாதையான தனது 14 வயது நிரம்பியவுடன் சுய சிந்தனை வரும். அப்போது தகுந்த குரு, வேதாத்ரி மகரிஷி போல மகானிடம் தீட்சை பெற்றுவிட்டால் தன்னை நோக்கி அறிய முயற்சிப்பான். தனது மனதின் மறுமுனைதான் அறிவு எனும் ஆன்மா என்பதை உணர்ந்த நிலையில், அதாவது இதுகாரம் வெளியே பயணித்து கொண்டிருந்த மனம் சற்றே திரும்பி உள்முகமாக பயணிக்கும். இப்படி நமக்குள்ளே ஒரு தெய்வீக நீதிமன்றமாக இருந்து கொண்டு நம்மை திருத்தி கொண்டு இருப்பவன் யார் என்று கேட்டால், நான் யார் என்ற தத்துவம் சிறிது சிறிதாக புரிய வரும். நமக்குள் அறிவாக இருக்கும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர மனம் எப்போதும் ஆராய்ச்சியோடும் பக்குவப்பட்ட நிலையிலும் இருத்தல் அவசியம். அப்படி நம்மை பற்றி நாம் அறிய அறிய நமது அடுத்த கட்ட பாதை இறை உணர்வு பெறுவது. அதனை பெற்றுவிட்டோம் என்றால் நாம் அனைவருமே பார்ப்பனர்கள்தான். வாழ்க வளமுடன்.